ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். பெர்ஃபெக்ட் மேட்சோட 27வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே ஷென்னு வேகமா நம்ம ஹோடி கிட்ட வந்துட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ற ஆபீஸ் போறதுக்காக அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்க, ஹோடி சொல்றா, இன்னைக்கு என்னால ஆபீஸ்க்கு வர முடியாது, நிறைய வேலை இருக்கு, நான் உங்களுக்கு பாய் சொல்றதுக்கு வேணா வெளியே வரேன் அப்படின்னு கூடவே வந்துட்டு இருக்கா. என்ன வேலை அப்படின்னு ஷென்னு கேட்க, நம்ம வீட்டுக்கு அந்த கெஸ்ட் பொண்ணு வந்துட்டு இருக்கால, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பொறுப்பை பாட்டி என்கிட்ட கொடுத்துருக்காங்க. சோ மாப்பிள்ள எல்லாம் பாக்குறதுக்கு நான் தான் போகணும்னு சொல்ல, இதை யாராவது மேட்ச் மேக்கர் இருப்பாங்க, அவங்க கிட்ட இந்த வேலையை கொடுக்கலாம்ல, என் கூட ஆபீஸ்க்கு வரலாம்ல அப்படின்னு ஷென்னு கேக்குறான். அது எப்படி பாட்டி என்ன நம்பி கொடுத்த பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுக்க முடியும், அடுத்தவங்க கிட்ட கொடுக்க முடியும், நான் தான் போய் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முறைச்சிட்டு அங்க இருந்து ஷென்னு கிளம்பி போயிடுறான். இங்க அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு ஒவ்வொரு மாப்பிளையா கூட்டு போய் காட்டிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பேரு யூச்சாவா. யூச்சா கிட்ட இந்த பையன் பிடிச்சிருக்கா, அந்த பையன் பிடிச்சிருக்கா அப்படின்னு நீனியோட அம்மாவும் நம்ம ஹோடியும் கேட்க, எந்த பையனையுமே யூச்சாக்கு பிடிக்கவே இல்ல இல்லன்னு தலையாட்டிட்டே இருக்கா. உனக்கு என்ன மாதிரி தாண்டி மாப்பிள்ளை வேணும், யாரை பார்த்தாலும் பிடிக்கலன்னு சொல்ற, எங்களுக்கே டயர்ட் ஆயிடுச்சு, ஒரு வாரமா உனக்கு நாங்க டெய்லியும் 4 மாப்பிள்ளைய கூப்பிட்டு காட்டிட்டு இருக்கோம், என்ன தாண்டி நடக்குதுன்னு நீனியோட அம்மா கடுப்பாயிட, ஹோடி பாக்குறா, யூச்சா என்கிட்ட சொல்லு, மனசுல என்ன ஐடியா இருக்குன்னு கேட்க, எனக்கு ஹேண்ட்ஸமா இருக்கிற மாப்பிள்ளை தான் வேணும் அப்படின்னு யூச்சா சொல்லிடுறா. ஹோடி சிரிச்சுட்டே அங்க நிக்கிற அந்த தரகர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இந்த மாதிரி நல்லா அழகான பையனா கொஞ்சம் காட்டுங்களேன் அப்படின்னு சொல்ல, அழகான பையனா, கரெக்டான நேரத்துல கேட்டீங்க, இந்த பெரிய ஒரு பணக்கார குடும்பம் இருக்குல்ல, லூ ஃபேமிலி, அந்த குடும்பத்துல 9வது பையன் ரொம்ப ரொம்ப அழகா இருப்பான், 9வது பையனும் 10வது பையனும் ட்வின்ஸ், ஆனா அந்த 10வது பையன் இங்கதான் ஊருக்குள்ள இருக்கான், 9வது பையன் படிக்கிறதுக்காக வெளியூர்ல இருக்கான், இப்பதான் வந்துட்டு இருக்கான், வந்ததுமே உங்களுக்கு கல்யாணத்தை முடிக்கணும், பொண்ணு பாருங்க எங்க கிட்ட ஆளுங்க சொல்லியிருந்தாங்க, இப்ப நீங்க கேட்டதும் ஞாபகம் வருது, அந்த பையனை உடனே பார்க்க முடியாது, 10வது பையன் அந்த பையன் மாதிரிதான் கிட்டத்தட்ட இருப்பாங்கிறதால அவனை பார்த்து நீங்க ஓகே சொல்றீங்களான்னு கேட்க, உடனே யூச்சா ஓ சரின்னு சொல்லிடுறா. அந்த பையனை எப்படியாவது பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு ஹோடியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க மறுபடியும் நம்ம ஷென்னு வந்துட்டான். எங்க ஹோடி அப்படின்னு வேலைக்கார பொண்ணு கிட்ட கேட்க, இல்ல அவங்க இன்னொரு மேட்ச் மேக்கிங் வேலையை முடிக்கலன்னு சொன்னதும் அங்க இருந்து நம்ம ஷென்னு கோச்சிட்டு கிளம்பி போயிடுறான். அசிஸ்டன்ட்டும் பார்த்து மேடம கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ சொல்லு அப்படின்னு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான். இங்க பார்த்தா ஹோடி, நம்ம யூச்சா, அப்புறம் நீனியோட அம்மா, மேட்ச் மேக்கர் எல்லாரும் ஹோட்டல் மாடியில இருந்து பையனை பாக்குறாங்க. கீழே இந்த வீட்டோட 10வது பையன் வரான். பார்க்கவே அழகா இருக்கான். ரொம்ப புடிச்சு போயிருது யூச்சாக்கு. வெக்கப்பட்டுட்டே அவ போக, அவளுக்கு பிடிச்சிருச்சான், அதான் வெக்கப்படுறா. இந்த பையனோட கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோடி உத்தரவு போட்டுடுறா. கரெக்டா ஹோடி மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி வரா. ஷென்னு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான் ரூம்க்கு. அதனால போக, இன்னைக்கு நாள்லாம் நல்லா போச்சா அப்படின்னு ஷென்னு கேக்குறான். ஆமா நல்லா போச்சு, யூச்சாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பையனும் பார்க்க நல்லா இருக்கான், 10வது பையன மாதிரிதான் 9வது பையனும் இருப்பான், வந்ததுமே கல்யாணம் ஏற்பாடு பண்ண சொல்லி நான் ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹேண்ட்ஸமா இருந்தானா, நீயே பாத்தியா அப்படின்னு ஷென்னு பொசசிவ்னஸ்ல கேட்க ஆரம்பிக்கிறான். ஆமா தூரமா இருந்து பார்த்தேன்னு சொல்ல, ஒரு வழியா அவன் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே நீ ஃப்ரீ தானே அப்படின்னு ஷென்னு கேட்டுட்டு இருக்கான். ஃப்ரீயா? இதுக்கு மேலதான் டவுரி ரெடி பண்ணும், கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணணும், ஒட்டு மொத்தமா நானே பாத்துக்கணும், எனக்கே நர்வஸா இருக்கு, நான் நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிறேன், சரி ஓகே வேற ஏதாவது வேலை இருக்கா, நான் கிளம்பவா அப்படின்னு ஹோடி கேக்குறா. ஷென்னு பாத்துட்டு இருக்கான். இல்ல ஒண்ணும் இல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறான். ஹோடி அங்க இருந்து கிளம்பிடுறா. அவ கிளம்புனதுமே ஷென்னு கையில இருக்கிற புக்க தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹோடி தூரமா வரத பாத்துட்டு ஷென்னு வேகமா அப்படியே முன்னாடி ஓடுற மாதிரி ஓடிட்டு அங்க போய் நின்னுட்டு இருக்க. ஹோடி கூட யூச்சா வந்துட்டு இருக்கா. 2 பேரும் எங்க போறீங்கன்னு ஷென்னு கேட்க, வெட்டிங்க்கு பர்ச்சேஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்காக போயிட்டு இருக்கோம் அப்படின்னு 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஷென்னுக்கு செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு. என்னாச்சுன்னு புரியல அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு கொஞ்சமா மூஞ்சி அப்படியே ஊருன்னு வச்சுக்கிறான். ஆனா நான் சொன்னதை தானே இவ பண்றா, நான் தான் இனிமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம்னு சொன்னேன், அதையே இவ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவனுக்கு அவனே சமாதானம் சொல்லிக்கிறான். கல்யாணம் நடக்குது, பல்லக்கு வருது, யூச்சாவை ஏத்திட்டு அங்க இருந்து பல்லக்கு கிளம்பி போகுது. இத பார்த்துட்டு கொஞ்சம் சோகமாயிடுறான் நம்ம ஹோடியும். ஷென்னு உள்ள கூட்டு வந்து, நீ கஷ்டப்பட்டு பண்ண கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் ஏன் சோகமா இருக்கன்னு கேட்க, ஹோடி மனசுக்குள்ள யோசிக்கிறா, மாப்பிள்ளைய இன்னும் பாக்கல, நான் மாப்பிள்ளைய பாக்க அன்னைக்கு எனக்கு எவ்வளவு அதிர்ச்சி இருந்ததுன்னு எனக்கு தான் தெரியும், சிரிச்சுட்டே வந்தனா அழுதுட்டே இல்ல போனேன் அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு அவ்வளவுதான், பாட்டிய போய் நான் பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு மறுபடியும் ஷென்னை அவாய்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஷென்னு பாக்குறான், அசிஸ்டன்ட் கூப்பிட்டு, தூவான் இருக்கார்ல, அவரை நான் ஆபீஸ்ல பாக்குறது இருக்கட்டும், பர்சனலா பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாயோட ஹோட்டலுக்கு வர சொல்லு அப்படின்னு ஐடியா கேட்கறதுக்காக கிளம்பிடுறான். இங்க நம்ம ஹோடி உட்காந்துட்டு, இப்ப கல்யாண ஏற்பாடெல்லாம் முடிஞ்சு போயிருச்சுங்கிறதால ரொம்ப போர் அடிக்குது, என்னெல்லாம் பண்ணா கொஞ்சமாவது போர் அடிக்காம இருக்கலாம், ஆபீஸ்க்கும் போக கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டா அப்ப உங்களை பாஸ் கூப்பிடுறாரு அப்படின்னு அசிஸ்டன்ட் கூப்பிடுறான். வேகமா நம்ம ஹோடி எங்க இருந்து கிளம்பி போக, ஒரு பயங்கர ரொமான்டிக் லஞ்ச் ஒன்று ரெடி பண்ணிருக்கான். பார்க்கவே இடம் ரொம்ப அழகா இருக்கு, ஃபுல்லா பூவா ரொம்ப இருக்கு, அந்த இடத்துல வேற சாம்பிராணி போட்டு இன்னும் வாசம் எக்கச்சக்கமா இருக்கு. இது என்ன வாசம் அப்படின்னு அவ கேட்க, உங்க வீட்டுலதான் சென்ட் பண்ணுவீங்கல்ல, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷென்னு பாத்துட்டு இருக்கான்.
இருக்கான். இந்த ஐடியாலாம் தூவான் கிட்ட கேட்டு வந்துட்டு இருப்பான் போல. ஹோடி பார்த்து சிரிக்கிறா. அவ தலையிலே ஒரு பூவை வச்சு விடுறான். ரொம்ப அழகா இருக்கு, இந்த பூ உனக்கு சூட்டபிளா இருக்கு அப்படின்னு. 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஷென்னு என்னென்னலாம் ஐடியா வாங்கிட்டு வந்தானோ அந்த மாதிரி கேக்கு, பெஸ்ட் ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு இது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, உன்னை ஹாப்பி ஆக்கறதுக்காக தான் நான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்க உடனே ஹோடி மனசுக்குள்ள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, இல்ல ரொம்ப ஓவரா குடிச்சோம்னா உடம்புக்கு நல்லது இல்ல அப்படின்னு ஒயினை கூட கீழே வச்சிடுறா. அப்பன்னு பார்த்து அவ தலையில பூ வச்சிட்டு இருக்கால. சில தேனீங்கெல்லாம் அந்த இடத்த சுத்தி வர ஆரம்பிக்குது. தேனினாலே இவளுக்கு பயமா, பயந்து நடுங்க ஆரம்பிக்க ஷென் அவளை கட்டி பிடிச்சிட்டு தேனியெல்லாம் விரட்டுறான். வேலைக்கார ஆளுங்கெல்லாம் கூட்டி இந்த பூக்கள் எல்லாம் எடுத்துட்டு போங்கன்னு சொல்ல அவங்களும் பூவெல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஹோடி பாக்குறா, வேணுனே வந்துட்டு பூவை என் தலையில வச்சு விட்டுட்டு இங்க சாம்பிராணியும் போட்டதாலதான் தேனி வந்துச்சு, என்ன பழி வாங்குறதுக்காக எப்படி எல்லாம் பண்றீங்களா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க உடனே நம்ம ஷென்னு பாக்குறான். போய் உன் பெரிய மாமா கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டேன், அவர் சொன்னதை தான் நான் பண்ணேன், சாரி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்ல, உங்க பொண்டாட்டியா நான் இத்தனை நாள் உங்க கூட தானே வாழ்ந்துட்டு இருக்கேன், என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு இன்னொருத்தங்களை கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா, இது எனக்கு என்னன்னே ஒண்ணுமே புரியல, உங்க மனசுல என்ன இருக்கோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஆனா அவன் கிட்ட திரும்பி முறைச்சிட்டு கோவமா வெளியே போயிடுறா. ஷென்னு பின்னாடியே வரான். இப்ப என்ன என் மேல ரொம்ப கோவமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, உங்க டெஸ்க் எல்லாம் கிளீன் பண்ணாமலே இருக்கு, ஏன் அவன் இன்னும் கிளீன் பண்ணாம இருக்கா உங்க அசிஸ்டன்ட் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, அவன் நீ வந்து கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவனை கிளீன் பண்ண கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு ஷென்னு சொல்றான். ஹோடிக்கு ரொம்ப இமோஷனல் ஆயிடுது. டேபிள்ல பார்த்தா ஒரு பெயிண்டிங் ஒண்ணு இருக்கு. நம்ம ஹோடிய நம்ம ஷென்னு பெயிண்டிங் பண்ணி வச்சிட்டு இருக்கான். இது எனக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன், ஆனா உங்க மாமா தான் சின்ன மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுக்காத, கிராண்டா கொடுன்னு சொன்னாரு, அதான் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ண, சாரி அப்படின்னு அதை வாங்கிக்க ஹோடி வேகமா போய் கட்டி பிடிச்சுக்கிறா. என் அக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க சொன்னாங்கதான், ஆனா எனக்கு தேவை பொண்ணும் பொருளும் கிடையாது, எனக்கு பிடிச்சது எல்லாமே ஒரே ஒரு பையனை தான், அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இதுக்கு மேல என்னால உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்க முடியாதுன்னு சொல்ல ஷென்னு சிரிச்சுட்டே, இதுக்கு மேல உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன், உன்னை ஏமாத்த மாட்டேன், என்னைக்குமே உன்னை விட்டு அனுப்ப மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் பரவாயில்ல, எங்க அக்கா தங்கச்சிங்களையே என்னதான் கொஞ்சம் ஈஸியா சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு ஹோடி சிரிச்சுட்டே சொல்ல, ஆனா என் மச்சானுங்களை எல்லாம் நினைச்சா பாவமா இருக்கு அப்படின்னு ஷென்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். உனக்கு நான் வேற பெயிண்டிங் வரைஞ்சு தரேன், உன்னை இன்னும் அழகா வரைஞ்சு தரேன் அப்படின்னு ஷென்னு சொல்லி 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. ஷென்னும் ஹோடியும் இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ கதவு தட்டுறாங்க. ஷென்னு வெளியே போய் பார்த்தா நம்ம அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் தான் வந்துட்டு இருக்கான். காதுல விஷயத்த சொல்லி இந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஷென்னு வேகமா உள்ள போயிட்டு ஹோடியை எழுப்பிட்டு, இங்க பாரு ஒரு கொலை கேஸ் நடந்திருக்கு, இன்னும் கொலை நடக்கல, அட்டெம்ப்ட் மர்டர் தான், ஆனா மாட்டியிருக்கிறது யார் தெரியுமா, யூச்சா அப்படின்னு சொல்ல ஹோடி தூக்கத்துல இருந்து சடால்ல எந்திரிச்சிட்றா. அடுத்த நாள் ஷென்னு கோர்ட்டுக்கு போறான். அங்க இந்த புது மாப்பிள்ளையோட அம்மா இருக்காங்கல்ல, அம்மா அப்பா வந்திருக்காங்க. இங்க பாருங்க, என் 9வது பையனை மாப்பிள்ளை பாக்குறதுக்கு 10வது பையனை தான் பார்த்தாங்க, ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, என் பையன் கல்யாணத்துக்காக அவசர அவசரமா ஊர்ந்து கிளம்பி வந்தான். அப்படி வரும்போது சில கொள்ளைக்காரங்க அவனை தாக்கி கொள்ளை அடிச்சிருக்காங்க. அதனால அவன் மூஞ்சில மார்க் விழுந்துருச்சு. ஆனா அந்த மார்க் எல்லாம் சொல்லிட்டு கல்யாணம் பண்றதுக்கு எங்களுக்கு டைம் இல்ல, சோ நாங்க அவசர அவசரமா கல்யாணம் பண்ணோம், அவ்வளவுதான் நாங்க பண்ண தப்பு. இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா, என் பையன் முகத்துல மார்க் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போகும்போது அந்த யூச்சா என் பையனை கத்தியால குத்திருக்கா. அவன் வந்து கோமால இருந்துட்டு இருக்கான். இறந்து போயிட்டா யாருங்க பதில் சொல்லுவா? அந்த யூச்சாக்கு கண்டிப்பா மரண தண்டனை கொடுக்கணுங்க, அது கட்டின புருஷனையே கொலை பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க அம்மா அப்பா கத்த ஆரம்பிக்கிறாங்க. யூச்சா ஜெயில இருக்கா. அவளை பாக்குறதுக்கு நம்ம ஹோடி வர, அக்கா நீங்க எவ்வளவு லேட்டா வந்தீங்க அப்படின்னு யூச்சா அழ ஆரம்பிக்கிறா. என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு யூச்சாவை கூட்டு போய் உட்கார வச்சு கேட்க, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் டயர்ட் ஆயிட்டு தூங்கிட்டேன். அப்பதான் அந்த பையன் வந்து என்னை எழுப்புனா. அவன் முகத்துல எப்படி உச்சி நெத்தியில இருந்து தாவாங்கட்ட வரைய ஒரு பெரிய கீழ இருந்தது. அதை பார்த்து நான் பயந்துட்டு நீ கிடையாது என் புருஷன் கத்த ஆரம்பிச்சேன். திடீர்னு அவன் நான் தான் அவன் புருஷன் என் பக்கத்துல வந்தானா, கையில இருந்த கத்தியால நான் அவனை குத்திட்டேன் அப்படின்னு யூச்சா சொல்ல உடனே ஹோடி கேக்குறா, கையில எதுக்கு நீ கத்தி வச்சிருந்த அப்படின்னு. இந்த ஊருக்கு வரதுக்கே நாங்க ரொம்ப டிராவல் பண்ணி தான் வந்தோம், அதனால எப்பவுமே நான் கையில ஒரு கத்தி வச்சிருப்பேன் ஒரு பாதுகாப்புக்கு, அன்னைக்கும் அதை வச்சிருந்தேன், என்ன பண்றதுன்னு தெரியாம நான் குத்திட்டேன்க்கா, நான் ஒரு அவசரத்துல பண்ணிட்டேன், ஆனா வேணும்னே கொலை பண்ணணும் நான் பண்ணல, தெரியாம தான் பண்ணிட்டேன், என்ன காப்பாத்துங்க அப்படின்னு யூச்சா கெஞ்ச ஆரம்பிக்கிறா. இது என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய குற்றம் தானே, அவன் இறந்து போயிட்டா அப்படின்னு அங்க சொல்லிக்கிட்டு இருக்க அப்படியே யூச்சா அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. வேகமா ஹோடி வந்து எப்படியாவது யூச்சாவை காப்பாத்தணுமே புக்ல ஒவ்வொரு ரூலா தேடிக்கிட்டு இருக்கா. ஆனா ஷென்னு பாக்குறான், அவ பண்ணது ஒரு பெரிய தப்பு அப்படிங்கறதால கண்டிப்பா அது வந்து கல்யாணத்தை நிறுத்தவும் கூட முடியாது. ஏன்னா உருவம் மாத்தி இருந்தாலும் அதுக்காக கல்யாணத்தை நிறுத்தினா ராஜா வரையும் அந்த கேஸ் போகுங்கிறது உனக்கு தெரியும் தானே, கையால குத்திருக்கா கத்தியில எடுத்து, அதனால கண்டிப்பா இவளுக்கு தண்டனை கிடைக்கும், மரண தண்டனை கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல கரெக்டா அப்போ அசிஸ்டன்ட் வந்துடுறான். இங்க பாருங்க உங்களை பாக்குறதுக்கு தூவான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹோடிய பாக்கிறதுக்கு லீஷா வந்திருக்காங்கன்னு சொல்ல ஹோடி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா சோகமா. லீஷா பாத்துட்டு இருக்கா, என்னக்கா கத்தி எடுத்து குத்தி வச்சிட்டு இருக்கா, ஊரே கேஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, நீ என்ன பண்ண போறன்னு கேட்க, தெரியலடி, இந்த பொண்ணு அவளுக்கு கெட்டவளும் கிடையாது, பாவம் எப்படியாவது வாழ்க்கையில செட்டில் ஆயிடணுமோ நினைச்சா அது ஒரு தப்பா அப்படின்னு ஹோடி கேட்டுட்டு இருக்கா.
அப்ப அந்த பொண்ணோட அசிஸ்டன்ட் லேடி ஆயமா ஒருத்தி இருப்பால, அவ ஒளிஞ்சு திருட்டுத்தனமா வேற எங்கேயோ போயிட்டு இருக்கா. இவங்கக்கா திருட்டுத்தனமா போறா அப்படின்னு லீஷா கேட்க 2 பேரும் பின்னாடியே போய் பாக்குறாங்க. அந்த பொண்ணு பாவங்க, அந்த பொண்ணு செத்து போனதுக்கு அப்புறமா தனிப்பையா அலைய கூடாது, அவளை சீக்கிரமா சொர்க்கத்துக்கு கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு அழுதுகிட்டே இவ சடங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்க லீஷா ஓடி வந்துடுறாங்க. அந்த பொண்ணு இன்னும் சாகவே இல்ல, அதுக்குள்ள செத்து போனதுக்கு அப்புறமா ஆத்மாவா அலைய கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன ஆச்சுன்னு கேட்க, அந்த பொண்ணுக்கு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு அந்த லேடி ஹோடி மேல பழிய போட்டுட்டு இருக்கா. லீஷா பார்த்துட்டு அந்த பொண்ணு அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களதான் கல்யாணம் பண்ணா, எங்க அக்கா மேல பழிய போடுற வெக்கமா இல்ல அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க இந்த லேடி யோசிக்கிறா. யூச்சாவை காப்பாத்துறதுக்கு ஒரே வழிதான் இருக்குன்னு யாரோ இவளுக்கு ஒரு ஐடியா கொடுத்திருக்காங்க. அந்த வழியை இவ இங்க சொல்ல ஆரம்பிக்கிறா. இங்க நம்ம ஹோடி கிட்ட ஒரு பக்கம் தூவானும் ஷென்னும் என்ன பண்றது, எப்படி ஃபேஸ் பண்ணாலும் கண்டிப்பா மரண தண்டனை தான் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ ஹோடி உள்ள வந்துடுறா. இல்ல மரண தண்டனைக்கு கிடைக்காது, வாய்ப்பு இருக்கு நம்ம காப்பாத்துறதுக்கு அப்படின்னு. தூவான் பாக்குறான், இந்த கேஸ நான் தான் விசாரிக்கிறேன், எப்படி மரண தண்டனையில இருந்து காப்பாத்த முடியும்னு கேட்க, துக்கம் அனுஷ்டிக்கிற காலம் இருக்குல்ல, அந்த துக்க காலத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு ஹோடி கேக்குறா. இல்ல பண்ணக்கூடாது, அந்த நேரத்துல வந்து யாராவது கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த கல்யாணம் செல்லாது, அதுக்கு தண்டனையும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஷென்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதேதான் அந்த பொண்ணு இருக்காளே, அவங்க அப்பா இறந்து போயிட்டு 3 வருஷம் வரை அவளுக்கு துக்க காலம் இருந்திருக்கு. அந்த துக்க காலம் இன்னையோட தான் முடியுது. ஆனா அதுக்கு முன்னாடி அவ கல்யாணம் பண்ணிட்டாங்கிறதால அந்த கல்யாணம் செல்லாது. அப்ப அங்க அவ உள்ள போனது புருஷனே கிடையாது, யாரோ ஒரு பையனை தான் அவ கத்தியால குத்துனா. அந்த பையன் அப்பயே செத்தும் போகல, இன்னும் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காங்கிறதால அவளுக்கு ஒரு 20 அடியோட எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு ஹோடி கேட்க, உடனே எங்க நம்ம தூவான் பாத்துட்டு இருக்கான். பரவாயில்லையே ஹோடி, சென்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நீ ரொம்பவே வளர்ந்துட்ட, ஆனா பாரு உயிர் எடுக்கிறதுல எனக்கும் இஷ்டம் இல்லதான், இந்த மாதிரி ஒரு பொண்ணை காப்பாத்த முடிஞ்சா எனக்கு சந்தோஷம் தான் சொல்ல, மாமா நீங்க நல்ல தீர்ப்பு கொடுப்பீங்க நானும் நம்புறேன் அப்படின்னு ஹோடி சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க அடுத்து நம்ம ஷென்னு பாக்குறான். கேஸ் முடிஞ்சிருச்சு, வரீங்களா மச்சான், 2 பேரும் நம்ம தனியா போய் டீ சாப்பிடலாம் அப்படின்னு ஒன்னா கிளம்பி போக ஹோடி யோசிக்கிறா, 2 பேருக்கு நடுவுல என்ன கனெக்ஷன் அப்படின்னு. கொஞ்ச நாள் ஆயிட்டு இருக்கு. இங்க நம்ம ஹோடியும் அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் பாக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்துட அவங்க அம்மா பாக்குறாங்க. ஹோடியும் இலீஷாவையும் கட்டி பிடிச்சிட்டு, என் பிள்ளைங்க என்னைக்குமே வந்து பெருசே ஆகக்கூடாது, என் கூடயே இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா என் பிள்ளைங்க இப்ப பெருசாகி எவ்வளவு நல்லா வளர்ந்துட்டாங்க, கேஸ் எல்லாம் நடத்துறாங்க அப்படின்னு அவங்க அம்மா ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப வேகமா சீச்சி அங்க வந்து கேஸ் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. ஷென்னு இருக்கான்ல, அவன் குடும்பம் அப்படிங்கறதால அந்த பொண்ணுக்கு கொஞ்சமாவது ஃப்ரீ ஆக பாக்குறான் அப்படின்னு ஊருக்குள்ள பேசி ஷென்னு மேல பழி விழுந்துட்டு இருக்குன்னு சொல்ல, அதுக்கும் மேல ஹோடி ஷாக் ஆயிடுறா. தூவானும் ஷென்னும் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மேலேயே பழிய போட்டு அந்த பொண்ணுக்கு எப்படியாவது மரண தண்டனையை கொடுக்கணும்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. என்ன பண்றது, ராஜா வேற பாக்கணும்னு கூப்பிட்டுருக்காரு, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு தூவான் சொல்ல, என்னால நீ ராஜாட்ட மாட்ட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன்னு ஷென்னு கிளம்பி போறான். அப்ப நம்ம ஹோடி அங்க நின்னுட்டு இருக்கா. அப்போ பை அங்க வந்துடுறான். இங்க பாருங்களேன் ரொம்ப ஆபத்தா இருக்கு, நம்ம ஷென்னோட உயிருக்கே ஆபத்து வந்தாலும் வரலான்னு சொல்ல ஹோடி பயந்து போயிடுறா. ஹோடி நேரா வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஷூவாவை பார்த்து, இங்க பாருக்கா நீ மாமாட்ட பேசு, இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்க சொல்லு, நீ கொஞ்சமாவது அட்வைஸ் பண்ணலாம்னு சொல்ல, அவர்கிட்ட எப்படினால பேசினாலும் மாத்த முடியாது, ரொம்ப ஸ்டெபனான ஆள்றி, என்னால முடியாதுன்னு நான் சொல்ல வரல, நான் ட்ரை பண்ணாலும் நடக்காதுன்னு தான் சொல்றேன் அப்படின்னு ஷூவா சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ உடனே பை பக்கத்துல நின்னுட்டு, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு, இந்த பிரச்சனையோட ஆணி வேற இல்லாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, சாரி இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறான். ஓஹோ, அப்பனா வந்துட்டு இந்த பொண்ணு இருக்காளே அதான் யூச்சி இல்லவே இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு ஐடியா கொடுக்க, கரெக்டா அடுத்த நாள் லீஷா போறா. ஒரு குட்டி பொண்ணு கிட்ட ஏதோ கையில காசு கொடுத்து ஏதோ ஒரு மருந்து வாங்கிட்டு வர சொல்றா. அந்த மருந்து அந்த குட்டி பொண்ணு வாங்கி வந்து கொடுக்க, அது போய் இவன் நேரா ஹோடி கிட்ட கொடுத்து, மாமாட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்ல அப்படின்னு சொல்ல, கேட்டா என்ன ஓகேவா சொல்ல போறாரு, முடியாதுன்னு தான் சொல்லுவாரு அப்படின்னு அடுத்து ஒரு வேலைக்கார பையன் கிட்ட காசு கொடுத்து, ஜெயில கார்டு இருக்கான், அவன் மூலமா அந்த குட்டி மருந்து பாக்கெட் இருக்கு, அதை நம்ம அந்த யூச்சா இருக்காளே அவளோட ஜெயில போட விட்டுறா. யூச்சா அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் ஷென்னு கிட்ட ஓடி போயிட்டு, இப்ப நீங்க வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்காம இருக்கலாம், என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, நீங்க சில விஷயத்த மறைக்க கூட செய்யலாம், ஆனா நான் உங்களுக்கே தெரியாம ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பேன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு ஷென்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க மறுபடியும் அடி வாங்கிட்டு கத்தி குத்து வாங்கிட்டு படுத்திருக்காங்க அந்த புது மாப்பிள்ள. அந்த மாப்பிளைக்கு மருந்து கொடுக்கறதுக்கு டாக்டர் வராரு. என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு அந்த பையனோட அப்பா கெஞ்சுறாரு. ஆனா அந்த டாக்டர் நினைச்சு பாக்குறாரு, இந்த ஷூ இருக்கால ஷூ மாஸ்டர், அவன் எப்படியாவது இந்த பையன் பொழைக்கவே கூடாது, செத்து போயினும்னு சொல்லிட்டு அவனுக்கு கெட்ட மருந்தா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க சொல்லியிருக்கான். வேற வழியே இல்லாம டாக்டர் அவரோட உயிருக்கு ஆசைப்பட்டுட்டு அந்த பையனுக்கு இந்த உயிர் கோமாலேயே இருக்கிற மாதிரி மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இங்க அந்த யூச்சா அந்த மருந்தை குடிச்சிடுறா. குடிச்சதுக்கு அப்புறமா வாந்தி எடுத்து ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது. அவளை பத்திரமா அப்படியே பேக் பண்ணிட்டு வெளியே பாங்க கட்டையில தூக்கிட்டு போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்துடுறான். வந்துட்டு எங்க தூக்கிட்டு போறீங்க அப்படின்னு கேட்க, மலேரியா பரவிட்டு இருக்கு, அதனால இங்க இருக்கிறது சரி கிடையாது, அதான் பத்திரமா ட்ரீட்மெண்ட் பாக்குற இடத்துக்கு தூக்கிட்டு போறோம் அப்படின்னு ஆளுங்க சொல்ல, அதெல்லாம் முடியாது, இந்த பொண்ணை இங்கே ஓடுங்க, விசாரிக்க வேண்டிய வேலை இருக்குன்னு 4 கத்த ஆரம்பிக்கிறான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.